பால் வாங்கி அதை காய வச்சு அதை எடுத்து வச்சு அதுக்குள்ளே தயிரை போட்டு அதுக்கப்புறம் வெண்ணெயாக்கி வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் நெய் ஆக்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கடையில் இருந்து பட்டரை வாங்கிட்டு நெய் காய்ச்சிட்டோம், ஹோம்மேட் கீ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. என்னடா இது பித்தலாட்டமாக இருக்கே, கடையிலேருந்து பட்டர் வாங்கிடுவாங்களாம், அதை வெறும் காசிட்டா ஹோம்மேட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு எப்படின்னு புரியல. நான் இவ்வளோ நாளாக அப்போ பாலை காசி அதுலேருந்து எடுத்தனே, அப்போ அது ஹோம்மேட் கீ கிடையாதா? அதுக்கு மேற்பட்டு அதுக்கு பேர் என்ன அப்படின்னு தெரியல எனக்கு. சரின்ட்டு இந்த வாட்டி நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். கீயாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி பட்டராக பார்க்கலாம். ஆனால் இது ஹோம்மேட் கீலாம் நான் பெருமையாலாம் பீத்திக்க மாட்டேன் மற்றவங்கள மாதிரி. இது ஏதோ ஒன்று பண்ணுறோம் அவ்வளோதான். சரி எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போதே ரொம்ப தெரப்பட்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு சில வேலைலாம் செய்யும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அது போயிடுற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி தான் இருந்துச்சு. அதை வச்சு விளையாடிட்டே இருந்தேன் உட்காந்துட்டு. கேஸ் விற்கிற விலைக்கு நீ விளையாடிட்டு இருக்கியாம்மா அப்படின்னு யோசிப்பீங்க. எனக்கு நல்லா கேட்குது உங்களோட மைண்ட் வாய்ஸு. இது நான் ஒரு 1 வீக் முன்னாடியே எடுத்துட்டேன். இப்போ தானே கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. அதனால் எங்கள் வீட்டில் வெறும் ரசம் வச்சு முடிச்சாச்சு. பச்சை புளி ரசம், தயிர் இப்படியே வச்சு முடிச்சிட்டோம். ஏன்னா கேஸை வாங்க முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே.